ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. டுடே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டால், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஒசிலேட்டர்ஸ் இந்த பகுதியில் மூவிங் எவரேஜ் அப்படின்ற ஒரு லேகிங் இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் எவரேஜ்னால் என்ன, இதோட யூசேஜஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, இதை நம்ம எப்படி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறோம், இப்படியான ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ ஃபார் த வீடியோ. ஓகே, இப்போ மூவிங் எவரேஜ் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். மூவிங் எவரேஜ் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸை எடுத்துக்கொண்டா ப்ரைஸ் எப்போவுமே ஒரு நிலையானதாக இருக்காது. அதாவது ஒரு அப் ட்ரெண்டில் போகலாம், டவுன் ட்ரெண்டில் போகலாம், இல்லைனா ஒரு சைட் வேஸில் மூவ் ஆகலாம். ப்ரைஸோட ரேஞ்ச் இப்படியான விலை மாற்றங்களை ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து ஃப்யூச்சரில் இதோட ப்ரைஸ் வந்து அப்பாக கூடுமா அல்லது டவுன் ஆகக்கூடுமா, இல்லைனா ஒரு சைட் வேஸில் மூவ் ஆகக்கூடுமா, இப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர்ஸ் டூலை தான் நம்ம சொல்லுவோம் மூவிங் எவரேஜ் அப்படின்ட்டு. ஓகேவா, இந்த மூவிங் எவரேஜை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது சிம்பிள் மூவிங் எவரேஜ், இரண்டாவது எக்ஸ்பெனென்ஷியல் மூவிங் எவரேஜ். இப்படின்ட்டு ரெண்டு வகையான மூவிங் எவரேஜ் இருக்குது. ரைட் காய்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் மூவிங் எவரேஜ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட வகைகளை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மூவிங் எவரேஜோட யூசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான யூசேஜை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் முதலாவது ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த ட்ரெண்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு இந்த மூவிங் எவரேஜை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்ட் எடுத்துக்கொண்டா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் வேஸ் இப்படின்ற 3 வகையான ட்ரெண்ட் இருக்குது. இந்த 3 வகையான ட்ரெண்டை நம்ம எப்படி இந்த மூவிங் எவரேஜை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். முதலாவது அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் ஒரு மூவிங் எவரேஜ் இப்படி இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு 20 EMA இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகி இருக்குது. அதாவது ஒரு மூவிங் எவரேஜுக்கு மேலே மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூவ் ஆகி கொண்டு இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான். ஒரு மூவிங் எவரேஜுக்கு மேலே ப்ரைஸ்ட, அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகி கொண்டு இருந்தால் அதை நம்ம அப் ட்ரெண்டுன்னு என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, மூவிங் எவரேஜுக்கு கீழே, இப்போ இந்த இடத்துல ஒரு 20 EMAங்கிறது தெரியும் உங்களுக்கு, மூவிங் எவரேஜை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, 20 EMAக்கு கீழே இதோட ப்ரைஸ் என்ன செய்யுது, மூவ் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதலாவது விஷயம், மூவிங் எவரேஜுக்கு மேலே மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூவ் ஆகி கொண்டு இருந்தால் அதை அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதே மூவிங் எவரேஜுக்கு கீழே மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகி கொண்டு இருந்தால் அதை டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டால் சைட் வேஸ். சைட் வேஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகும் போது இந்த மூவிங் எவரேஜை நம்ம அப்ளை பண்ணோம்னா இது வந்து அடிக்கடி இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸை க்ரோஸ் பண்ணி போகும். ஸோ இப்படியான நேரத்தில் இது ஒரு சைட் வேஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம், அடையாளப்படுத்த முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு புக்ஸ்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், இப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். அப்படின்றா இது ஒரு சைட் வேஸில் மூவ் ஆகுது. இப்போ இந்த மூவிங் எவரேஜ் அடிக்கடி இதோட ப்ரைஸை வந்து என்ன செய்யுது, க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ இதைத்தான் நம்ம சைட் வே மார்க்கெட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ மூவிங் எவரேஜை வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் க்ராஸ்ஓவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ க்ராஸ்ஓவரை எடுத்துக்கொண்டால் க்ராஸ்ஓவர் வந்து 2 வகையான க்ராஸ்ஓவர்ஸ் இருக்குது. முதலாவது கோல்டன் க்ராஸ், இரண்டாவது டெத் க்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டன் க்ராஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒரு சிம்பிள் மூவிங் எவரேஜ் வந்து, அதாவது ஒரு ஷார்ட் டைம் மூவிங் எவரேஜ் வந்து ஒரு லாங் டைம் மூவிங் எவரேஜை மேல் நோக்கி க்ராஸ் பண்ணி போனால் அதை தான் நம்ம கோல்டன் க்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 EMA. 100 EMAங்கிறது ஒரு லாங் டைம் மூவிங் எவரேஜ். இது வந்து ஒரு 20 EMA. 20 EMAங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டைம் மூவிங் எவரேஜ். இது வந்து இந்த லாங் டைம் மூவிங் எவரேஜை இந்த ஷார்ட் டைம் மூவிங் எவரேஜ் என்ன செய்யுது, இந்த இடத்துல மேல் நோக்கி க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ இதை வந்து நம்ம கோல்டன் க்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டன் க்ராஸோட கன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால், இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து என்ன ஒரு அப் ட்ரெண்டில் போகக்கூடும். ஸோ ஒரு பை சிக்னலுக்கான அடையாளமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள இயலும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோல்டன் க்ராஸ் வந்து
இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, நெக்ஸ்ட் டெத் க்ரோஸ்னால் என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல 2 வகையான மூவிங் எவரேஜ் இருக்குது. ஒன்று ஷார்ட் டைம் மூவிங் எவரேஜ் 20 EMI, அதே மாதிரி லாங் டைம் மூவிங் எவரேஜ் 100 EMI. இந்த ஷார்ட் டைம் மூவிங் எவரேஜ் வந்து லாங் டைம் மூவிங் எவரேஜை கீழ் நோக்கி இப்படி க்ராஸ் பண்ணி போனால் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெத் க்ரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பிறகு மார்க்கெட்டை மூவ் எப்படி இருக்கும், ஒரு டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். அதாவது நமக்கு ஒரு செல் சிக்னலுக்கான வாய்ப்பாக இதை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்த இயலும். இப்போ இந்த மூவிங் எவரேஜ் எப்படி ஒரு கோல்டன் க்ரோஸையும் டெத் க்ரோஸையும் மேக் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெத் க்ரோஸ் ஃபார்ம் ஆகியிருக்கதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஷார்ட் டைம் மூவிங் எவரேஜ் வந்து லாங் டைம் மூவிங் எவரேஜ் என்ன செய்யுது, இந்த இடத்துல கீழ் நோக்கி க்ராஸ் பண்ணி வருது. ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன செய்யுது, டவுன் ஆகி இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம டெத் க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே காய்ஸ், இப்போ 2வது விஷயமான க்ரோஸோவரையும் நம்ம பார்த்துட்டோம். 3வது, இந்த மூவிங் எவரேஜ் ஒரு மார்க்கெட்டில் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 100 EMI இருக்குது. இந்த 100 EMIயை அடிக்கடி மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இப்படி புல் பேக் எடுத்து டச் ஆகி இப்படி மூவ் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த 100 EMI ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. அதாவது என்னன்னு கேட்டால், ஒரு மூவிங் எவரேஜுக்கு மேலே ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் அடிக்கடி இப்படி புல் பேக் எடுத்து இப்படி மூவ் ஆகி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மூவிங் எவரேஜ் இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகி இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டால் ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு 100 EMI இருக்குது. இந்த 100 EMIக்கு கீழே மார்க்கெட்டோட ப்ரைஸ் அடிக்கடி டச் ஆகி புல் பேக் எடுத்து இப்படி மூவ் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இந்த மூவிங் எவரேஜ் என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. ஸோ இது தான் காய்ஸ் இதோட யூசேஜஸ். இப்போ நம்ம 3 வகையான யூசேஜை இந்த வீடியோவில் தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம். இதை பற்றின ஒரு டெக்னிக்கல் வைஸான சார்ட்டில் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இதோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில பேசிக்கான விஷயத்தை நம்ம கேதர் பண்ணியிருந்தோம். இப்படியான, அதாவது இந்த மூவிங் எவரேஜ் அப்படின்ற ஒரு டூலை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஒரு நாளைக்கு 3000க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும் காய்ஸ். அப்படியான அட்வான்ஸான டெக்னிக்கலை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா, லேர்ன் பண்ணணும்னா, சரியான முறையில் நல்ல ஒரு கைடினிங்கோட நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு கேட்டால் உடனே கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மளோட அகாடமியில் ஜாயின் ஆகுங்க. இந்த மூவிங் எவரேஜில் அட்வான்ஸான நல்ல டெக்னிக்கலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நாளைக்கு 3000க்கு மேலே ஏர்ன் பண்ண இயலும் காய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய், ஸ்டே சேஃப்.